பொக்கும் எல்லா உயிர்க்கும். அக்காக்கு அரசியல் தெரியாதுன்னெலாம் யாரும் சொல்ல முடியாது. ஆலிமலி அண்ணனை நமக்கும் எம்எல்ஏ அண்ணனுக்கும் நடுவில் உட்கார வைக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அலிமலி அண்ணன் இருக்காருல்ல உங்க அண்ணன் நெஞ்சில. எல்லாம் நீங்களே இருக்கீங்க. அக்கா எல்லாம் எப்படி? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் வள்ளுவர் சொல்லிட்டு போனார். அவர் என்ன சொன்னார்? முயற்றின்மை இளமை புகுத்தி விடும் சொல்லிட்டார். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. உங்களில் யார் சிறந்த அறிவாளி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அப்பவும் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒருத்தர் தெர்மாக்கோல் எடுத்துன்னு போய் வைகை அணையை மூட போனவரு, இன்னொருத்தர் கொசுவலி எடுத்துன்னு போய் காவாவை மூட போனவர். இருக்கிற இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு இந்த திமுக தீய சக்தி தான் ஒரே ப்ராப்ளம்னா, இந்த தீய சக்தியை வீழ்த்துவதை விட ஒரு தூய சக்திக்கு என்ன வேலை இருக்க முடியும்? என்ன கொளுத்திடுவ நீ? கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. வெள்ளை கடல்ல கொடை பார்த்திருக்கீங்களா? காக்காவை விரட்டுறதுக்கு கூட வெள்ளை கலர்ல கொடை வச்சு நான் பார்த்தது இல்லை. இந்த யூடியூப் ஸ்டுடியோங்கள்லாம் லைட்டுக்கு முன்னாடி வெள்ளை கலர் வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு கொடையை தேடி பிடிச்சி கருப்பு கொடை பிடிச்சோன்னா கோச்சுக்கு போறாரு மோடிட்டு வெள்ளை கொடை தூக்கி போனார். பாத்தீங்களா? இது என்ன, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததா இன்று முதல் வெள்ளைக்குடி வேந்தர் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். எங்க கருப்பு கொடையை பிடிச்சா பிரதமர் மனம் வருந்திருவாரோன்னு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு வரவேற்றுட்டு இதுதான்டா பாஜக எதிர்ப்புன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அசர்ற ஆளா நானு அப்படின்னு ஒருத்தர் நின்னு இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு. யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்டாரு. அடிச்சு கேட்பாங்க, அப்ப கூட சொல்ல மாட்டேன். உலகத்துக்கே தெரியும். நம்ம வந்து இத வந்து சொல்லி அனுதாபம் தேடுற ஆள் இல்லக்கா, ஹீரோக்கா. நம்ம என்ன அனுதாபம் தேடுற ஆளா? ஹீரோ. ஒரு கேள்வி கேட்டாரு. இது வரைக்கும் அன்டெஸ்டட் ஆஃப் கோர்ஸ் அன்டெஸ்டட் தான். டெய்லி பொருத்தி பார்க்கிறது தீப்பெட்டி இல்ல, அணுகுண்டு. I'm a soldier. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தமிழக அரசியலுக்கே தெரியுது. திமுகவை தீய சக்தின்றாரு. ஆமா, வேற என்ன சொல்றது? ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. திருவாரூர்ல காலேஜ் பிள்ளைங்க உட்கார்ந்து கிளாஸ் ரூம்ல குடிக்கிறாங்க. பெற்றோர்கள் மனம் வருந்தது. 8வது படிக்கிற குழந்தைங்க கஞ்சா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? கஞ்சா குடிக்கீங்களால போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்ல. போலீஸ்ல ஒரு டிஜிபியே இல்ல கேட்கறதுக்கு. பொறுப்பு டிஜிபி, அவருக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுதான் இந்த ஆட்சி, இதுதான் திராவிட மாடல். பொறுப்பான ஆட்சி இருக்கு அக்கா. பொறுப்பான ஆட்சி சார். அக்கா வந்து நம்ம சபாநாயகர் மாதிரி, அங்க ஒரு அப்பாவுனா இங்க ஒரு அக்காவும். அக்கா எப்படின்னா வந்து எப்படியாவது திமுகவை வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன ஒவ்வொன்னுத்திலும் நம்பர் 1 இருக்குங்க. நான் நம்பர் 1. நிஜமா சொல்றேன். லாக்அப் டெத்ல தமிழ்நாடு நம்பர் 1. கடன் வாங்கி கடன்லயும் நம்பர் 1, வட்டியிலயும் நம்பர் 1. ரொம்ப நக்கல் வராயாவே. ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன். வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுல அதிகமா சம்பாதிக்கிறோம், அதிகமா கடன் வாங்குவானா? எப்படிங்க ஜிஎஸ்டிபில நம்பர் 1 மாநிலம், கடன்ல நம்பர் 1 இருக்கு? சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? புது பென்ஷன் ஸ்கீமுக்கு புது பென்ஷன் ஸ்கீம்னு, அந்த புது பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கேம். முன்னாடி இருந்த பென்ஷன் ஸ்கீம் மாதிரி நம்ம அரசு ஊழியர்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், அரசாங்கம் கொஞ்சம் பண்ணும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போறதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியா வரும். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஒரு ரிப்போர்ட்டருக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரு கோவில் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கா? அடிக்கிறவர் யாரு? ஆளும் கட்சி எம்எல்ஏ. நான் ஒரு
பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. இதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அம்சமா இருக்கிறதுலே ஏழைகளுக்கு என்னங்க மிச்சம் இருக்கு? நம்ம உடம்பு ஒண்ணுதான், அந்த உடம்ப கூட விலை பேசுறாங்க. கிட்னி முறைகேடு. கிட்னி ஆபரேஷன் பத்தி சொல்றான். யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? உனக்கு தான். அப்படினா நீ கிட்னி திருடுற கும்பலா? தெரியுதுல. அந்த கிட்னி முறைகேடை வச்சு நான் கார் வாங்கினா ஃப்ளைட் வாங்கினா கேட்டுட்டு இருக்காரு இன்னொரு எம்எல்ஏ. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கோவில் கடவுளுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு போராட்டம் பண்ணி ஆஹா காப்பாத்துறோம் ஓஹோ காப்பாத்துறோம் சொன்னாங்களே, சுப்ரீம் கோர்ட் எனக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு? நீங்க அரசியல் பண்ணிருக்கீங்கன்னு ஹைகோர்ட் சொல்லுச்சு. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணே, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. நேத்து அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு அரசாங்கம் கலெக்டரும் கமிஷனரும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் கொண்டு போய் நீட்டுறாங்க ஹைகோர்ட்ல. ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம், இங்க சமூக நல்லிணக்கத்தை கெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, எங்களை மன்னிச்சிருங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே. சரி விடு. எங்களை போன்ற அடுத்த தலைமுறைக்கு நிக்கிறதுக்கு இடம் கிடையாது உங்க கட்சியில. பரம்பரை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாக்கு அப்புறம் புள்ள, புள்ளக்கு அப்புறம் பேரன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வட்டத்திலும் ஏல விட்டு வச்சிருக்கீங்க. நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. எங்களுக்கெல்லாம் அரசியல் இடம் கிடையாதா? அந்த வேகம், அந்த கோபத்தின் மாற்றம் தான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் கூத்தாடுது, 3ஆம் ஆண்டு விழால கூத்தாடுது. நாங்களா போயிட்டு கலைஞர் சமாதியில முரசொலி வச்சுட்டு காஃபி வச்சுட்டு சங்க சக்கான்னு பண்ணோம். என்ன எடவியா விமர்சனம் பண்ண வழி தெரியாம, கேள்வி கேட்க நெறி தெரியாம கூத்தாடி மட்டும் சொல்லி ஓரங்கட்ட நினைக்க முடியும்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க. மாற்றம் நிச்சயம். 2026 கொடியேற்ற போது தாவேக்கா. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என்ன பண்ண போற? உரம் வியாபாரம்.